இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, எல்லாவற்றிலும் நீர்தானேன்னு எழுதியிருக்கு. ஆனால் நம்ம எப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம்? சொல்லுங்க. துன்பம் வந்தால் மட்டும்தான் ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா எனக்கு இப்படி இருக்கே, இது இந்த துன்பத்தை இன்பமாக மாற்றி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு மட்டும்தான் நம்ம ஏசப்பாவை நோக்கி பார்ப்போமே தவிர, இன்பத்தில் யாரும் ஏசப்பாவை நோக்கி பார்க்க மாட்டோம். தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டோம் இப்போ நமக்கு நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதனால எப்போவுமே ஏசப்பாவுக்கு எப்போவுமே என்ன நடந்தாலும் தேங்க்ஸ் சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லி பழகணும். எக்ஸாம்பிள், நானே இப்படி பேசவே மாட்டேன் சரியா. எனக்கே அவ்வளோ ரீசன்ட் டைம்ஸில் நான் ரொம்ப லேகு எல்லாத்துலேயுமே. பைபிள் வாசிக்கிறது, ப்ரேயர் பண்ணுறது எதுவுமே இல்லை கொஞ்ச நாளாக. இப்போ ரீசண்டாக ஒரு கொஞ்ச நாளாக ஏசப்பாவோட தினமும் பைபிள் வாசி ஜெபம் பண்ணி வர்ஷிப் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அப்போ தான் தெரியும் நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ சந்தோஷமான விஷயத்தில் வந்தாலும் தேங்க்ஸ் பண்ண எப்போவுமே பழகிக்கணும். நான் சொல்கிறேன்ல, எனக்கு வந்து படிப்பில் லேகு, எல்லாத்துலேயும் லேகு. அப்பா அம்மாலாம் நம்பவே இல்லை. சரி இது படித்து முடிச்சுட்டு எங்கேயும் இது பண்ண மாட்டான், ஏதாவது பண்ணி அவனை இது பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப லேகு. காலேஜ்லேயுமே கம்பெனிஸ் நிறையா வந்தது, எதுவுமே ப்ளேஸ் ஆகலை, அப்படியே தான் இருந்தேன். அப்போ தான் நமக்கு அந்த துன்பத்தில் தான் நான் கர்த்தரை தேட ஆரம்பித்தேன். நான் என்ன தான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் இந்த இதில். ஸோ அப்போது நான் அந்நேரம் எனக்கு ஏசப்பா வேலை கிடைக்கலையே, அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை இது வரைக்கும் கொண்டு வந்ததே இல்லை. 10th மார்க் கம்மி, 11th மார்க் கம்மி, 12th மார்க், பேரண்ட்ஸ் 2 பேரும் டீச்சர்ஸு. அப்போ 2 பேரும் மேக்ஸ் டீச்சர்ஸ். நான் மேக்ஸில் ரொம்ப கம்மி, இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப கம்மி மார்க்கு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நான் ஒரு இதில் கூட சந்தோஷத்தை கொண்டு வரலை. சரி இப்படியே இருந்தோன்னா நல்லா இருக்காதே அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறம் ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஆனால் ஏசப்பா வந்து நம்மளை எவ்வளோ நல்லா நான் இது வரைக்கும் பைபிள் வாசிக்கல, ப்ரேயர் பண்ணல, ரெகுலராக இது பண்ணதில்லை. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கேம்பஸில் வந்த கடைசி கம்பெனியில், ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆக ஏசப்பா கிருபை பாராட்டினாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து உங்களுக்கு தெரியாது நீங்கள், ஆனால் இப்போவுமே நீங்கள் ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசி ஏசப்பாவோட எவ்வளோ கிட்டி சேர்றீங்களோ, பின் நாட்களில் அதோட பலனை நீங்கள் பார்ப்பீங்க. அது என்னோடய பர்சனல் இது நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஸோ இன்னொரு வாட்டி இந்த பாடலை பாடுவோம். என்ன வந்தாலும் நீர்தானே, எது நடந்தாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. என்ன வந்தாலும் நீர்தானே, எது நடந்தாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. இம்மட்டும் என்னை கைவிடவில்லை, இனிமேலும் என்னை மறப்பதில்லை. இம்மட்டும் என்னை கைவிடவில்லை, இனிமேலும் என்னை மறப்பதில்லை. நம்புவேன் என் இயேசுவே உம்மையே, தேடுவேன் என் இயேசுவே உம்மையே. நம்புவேன் என் இயேசுவே உம்மையே, தேடுவேன் என் இயேசுவே உம்மையே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆயுளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆயுளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும்
உம் அன்பை தந்து கிருபை